அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் அருளி செய்த சுத்த சன்மார்க்க நெறியினை பல்வேறு நூல்களின் மூலமும் விளக்கியவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் எழுதி வெளியிட்ட பரமான்மபதி என்ற ஒரு நூல் யூனிவர்சல் சவுல் எனும் ஆங்கில தலைப்பிடப்பட்டது. அதிலே 2 அத்தியாயம் இதுவரை அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட்டது. 3வது அத்தியாயமாக ஆன்மாவும் சூழ் தேகங்களும் என்று அந்த நூலிலே சுவாமிகள் அவர்களால் வரையப்பட்ட அந்த உரை விளக்கம் அன்பர்களின் தகவலுக்காக இன்றைய நாளிலே தரப்படுகின்றது ஒலி வடிவிலே. அத்தியாயம் எண் 3 ஆன்மாவும் சூழ் தேகங்களும். கடவுள் உண்மை அகத்தில் கொண்டுள்ள ஆன்ம சிற்றணுக்கள் இல்லாத இடமே இல்லை என கண்டு கொண்டுள்ளோம். எல்லாமும் ஆன்ம அணுமயம் என்றே கூறிவிடலாம். சாதாரண பூத அணு மையத்தில் விளங்கும் புரோட்டான் துணுக்குகளுக்கு ஆதார காரணமாயுள்ளதே நம் ஆன்மாணுக்களாகும். இந்த புரோட்டான் மட்டும் நிறைந்திருக்குமாயின் அகண்ட வெளிமுற்றும் பெருஞ்சோதிமயமாகவே திகழும். அருள் உண்மை கண்டார்க்கு தோற்றும் அருட்பெரும் ஜோதி காட்சி ஆகத் திகழுவது இதுவாம். ஈற்றறியேன் இருந்திருந்திங்க அதிசயப்பதன்னீ ஈற்றறியேன் இருந்திருந்து இங்கு அதிசயிப்பது என் நீ என்கின்றாய். நீ என்னை விட்டு ஏகுதொரு நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம். நீ என்னை விட்டு ஏகுதொரும் நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம். கண்ட பரிசியன் புகழ்வேன் அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி மலைபரநாதத்தே. தோன்றியதாங்கு அதனடுவே தோன்றியதொன்று அதுதான் மாற்றறியா பொன்னொழியோ அவ்வொளிக்குளாடும் வள்ளல் அருள் ஒளியோ இது அதிசயிக்கும் வகையே. ஈற்றறியேன் இருந்திருந்திங்கதிசயிப்பதென் நீ என்கின்றாய். நீ என்னை விட்டு ஏகுதொரு நான்றால் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம். கண்ட பரிசியன் புகழ்வேன் அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெரும் ஜோதிமலை பரநாதத்தே. தோன்றியது ஆங்கே தோன்றியது ஆங்கு அதனடுவே தோன்றியது ஒன்று அதுதான் மாற்றறியா பொன் ஒளியோ அவ்வொளிக்குள் ஆடும் வள்ளல் அருள் ஒளியோ இது அதிசயிக்கும் வகையே. மாற்றறியா பொன்னொழியோ அவ்வொளிக்குளாடும் வள்ளல் அருளொளியோ இது அதிசயிக்கும் வகையே. இது நம் திருவருட்பிரகாச வள்ளலார் கண்டு ஓதிய வியன் ஜோதி காட்சி விளக்கமாகும். ஒவ்வொரு சுத்த ஆன்மாவும் இக்காட்சி அனுபவத்திற்கு உரியதே யாம். இது அனுபவப்படற்காகவேதான் ஒவ்வொரு ஆன்மாவை சூழவும் பிரபஞ்ச காரியங்கள் யாவும் நடந்து கொண்டே இருக்கின்றனவாம். ஆன்மாவை சூழ்ந்த ஜடபூத அணுவும் கூட அதற்கு ஓர் ஒளி உடம்பேயாகும். ஜீவான்ம நிலை சூழக்கொள்ளும் உயிருடம்பும் ஒளி கொண்டதே ஆகும். இதனால்தான் ஆன்மாவை சூழ்ந்த இவ்வுருவங்களுக்கு ஒளி உடைமையை குறிக்கும் தேகம் தகிப்பது எரிப்பது உடல் உடற்றுதல் சுடுதல் என்று மொழியப்பட்டுள்ளனவாம். ஒரு ஆன்மாவை சூழ்ந்து ஏதாவது ஒரு தேகம் இல்லாமல் இருக்காது. எப்போதும் சூரியனுக்கு கதிரொளி இயற்கையாய் விளங்குதல் போல் ஆன்மாவுக்கு தேகம் விளங்குவதுமாம். ஓர் ஆன்மா ஜடபூத அணுவில் ஒடுங்கி மறைந்து எத்தனையோ கோடிகோள் காலமாக கல்லொடு கல்லாய் மண்ணொடு மண்ணாய் கிடந்துள்ளது. அந்நிலையில் உள்மறைந்து கிடக்கின்ற அது பிரித்து காணக்கூடாது இருக்கின்றதாம். அதன் இருப்பே விளங்குகின்றதில்லை. திருவருள் வளத்தால் அந்நிலையினின்று பிரித்தெடுக்கப்பட்டு உயிர் சக்தி வெளிப்பட ஒரு சிறு தாவர உருவச் சூழலில் ஏற்றப்படுகின்றதாம். இந்நிலையில்தான் ஆன்மாவுக்கு உயிர் உடம்பின் இருப்பு நமக்கு புலனாகின்றதாம். இதற்கு கீழ்நிலைகளில் அணு ஜீவர்கள் உள. அந்த நுண்ணுயிர்கள் ஓர் ஊசி முனையில் 1,00,000க்கும் அதிகமாய் அடங்கும் என்றால்
அதன் வடிவம் எவ்வளவு சிறியதாக இருக்கும் என்பதை நாம் யூகித்து அறியலாம். அவற்றை ஆற்றல் மிக்க அணுதரிசனி என்னும் பூதக்கண்ணாடியால் விஞ்ஞானிகள் கண்டுள்ளனர். இன்னும் சிலவோ பலரும் அறிந்தனவேயாம். அவை அமீபா, பாக்டீரியா, வைரஸ் முதலியனவாம். இவைகளில் எல்லாம் ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் உண்டாக வகையே இல்லையாம். இவற்றிலிருந்து கொடிய நச்சுச்சக்திகள் வெளியாகி பிரபஞ்ச சிருஷ்டியின் ஆக்கல் காத்தல் செயல்கள் அதிகரிக்காமலும் குறைவுபடாமலும் சமநிலைப்படுத்தப்படுகின்றனவாம். இவைகள் ஒரே ஜீவதேகத்திற்குள் ஆயிரமாக தோன்றி மறைகின்றனவாம். ஆகவே இவற்றையெல்லாம் நுணுகி ஆய்ந்து கொண்டிருக்காது ஓரறிவு முதலான அனுபவம் ஏற்படவுள்ள புல்லாதி தேகங்கள் சூழ்ந்த ஆன்மாக்களையே முதலாக கொண்டு காண்போம். முதலாவது, ஓர் ஆன்மாவுக்கு உயிர் சக்தி வெளிப்பட்டு உருவேற்கப்பட்ட காலத்தில் ஆனது ஒரு சிறு தாவர வடிவம், தேகமே என கொள்ளப்படும். முதலாவது, ஓர் ஆன்மாவுக்கு உயிர் சக்தி வெளிப்பட்டு உருவேற்கப்பட்ட காலத்தில் ஆனது ஒரு சிறு தாவர வடிவாம் தேகமே என கொள்ளப்படும். அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வளர்ந்து முடிந்ததும் உயிரானது உள் ஆன்மாவில் ஒடுங்க தேகம் சிதைந்து போகின்றது. ஆன்மாவில் உயிர் ஒடுங்குவதும் பின்னர் வெளிப்படுவதும் தொடர்ந்தே நடக்கின்றன. இடையும் தடையும் ஏதும் இல்லையாம். இதனால் ஒரு ஆன்மாவுக்கு முதல் பிறப்புருவில் ஏற்பட்ட ஓர் அறிவு முதலாய அகவிளக்கம் அடுத்த பிறப்புருவில் தொடர்ந்து வளர்கின்றதாம். அந்த ஓரறிவு வளர்ச்சி நிறைவு பெறும் வரை பலவாகிய தாவர யோனி பிறப்புகளில் ஓர் ஆன்மா வாழ நேருகின்றதாம். இதற்கு இவ்வுலக கணக்குப்படி எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிடுகின்றனவாம். இங்கனம் ஓரறிவு நிறைவேறவே இவ்வளவு காலமாகின்றதென்றால் ஆறறிவு நிலைகளும் நிறைவு கொண்டு இருக்கும் இம்மனித பிறப்பு வந்து அடைய எத்தனை கோடி காலமாகி இருக்குமோ யாரே கணித்து அறிய வல்லார். ஒவ்வொரு தேகச் சூழலாலும் உயிரில் அணுவணுவாக அறிவு விளக்கம் பெருகி வந்துள்ளது. அவ்விளக்கம் இம்மனித தேகத்தில் மனவறிவாய் திகழ்கின்றது. ஒவ்வொரு தேகச் சூழலாலும் உயிரில் அணுவாக அறிவு விளக்கம் பெருகி வந்துள்ளது. அவ்விளக்கம் இம்மனித தேகத்தில் மன அறிவாய் திகழ்கின்றது. இவ்வுலக படைப்பில் ஆன்மாக்களில் உயிர் சக்தி வெளிப்படத் தொடங்கி அணுஜீவன் முதல் ஆதி மனித வர்க்கம் வரை உண்டாகவே கோடிக்கணக்கான ஆண்டுகள் கழிந்துள்ளன என்பது மெய்ஞானத்தாலும் விஞ்ஞானத்தாலும் இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஆதி மனித இனம் கல்தோன்றி மண்தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த பழங்குடி மக்கள் என்பது நம் முன்னோர்கள் கண்டது உண்மையே யாம். அந்த முதல் மக்களினத்திற்கு மன அறிவு விளங்கித்தான் இருந்தது. அம்மன அறிவினால் அகப்புற உண்மையும் நன்கு பகுத்து அறிந்து கொள்ளவும் முடிந்திருந்தது. உலகில் பிற எவ்விடத்தும் மக்களினம் சென்று வாழ தகுதி அற்றிருந்த காலத்திலே இந்த நம் நாட்டு பகுதி உயர் நல விளக்கத்தோடு திகழ்ந்ததாம். அன்றிருந்த மனித வடிவம் இப்பொழுதை விட ஒரு பங்கு பெரிதாய் நெடுங்கைகளோடும் நெற்றியில் புடைத்த ஒரு மனோமணி பீடத்தோடும் விளங்கினதாகும். அதுவே நெற்றிக்கண்ணாக இருந்தது. அதுகொண்டே மனிதன் காண்டற்கரிய காட்சியை கண்டான் என்ப. ஒருமை மனோசக்தியால் அறிவு தெளிவு மட்டும் வந்துவிட்டது. அந்த அறிவால் தான் மனிதனின் கடவுள் உண்மை வெளிப்பட்டுள்ள ரகசியமும் கண்டுகொள்ளப்பட்டது. கடவுள் எல்லாம் வல்ல பேரொளியாய் எங்கும் நிறைந்திருந்து தலைநடு ஆன்மாவில் வெளிப்பட்டு உருவநடுக்கண்ணில் பிரதிபலிப்பதாகவும் கண்டிருந்தான் அப்பழைய பெருமனிதன். அந்த கடவுளர் சர்வ வல்லமை அவர்தம் தனிப்பெருங்கருணையை எனவும் உணர்ந்து கொள்ளப்பட்டதாம். அந்த உண்மையை கண்டுகொண்டவன் அதிலேயே இச்சை வைத்து கலந்து ஒன்றி கிடக்கவே விரும்பிவிட்டான். அதனால் உடம்பை கவனியாமலும் உடம்பினால் ஆற்ற வேண்டிய கடவுள் பணியை புரியாமலும் உள் அடங்கி போய்
எல்லாம் இழந்துவிட நேர்ந்து விட்டதாம். திருவுள்ளம் அதுவன்றே. மனிதன் கடவுள் அருட்பெருமையை உணர்ந்து அவ்வருள்மயமாவதற்கே அறிவு தந்துள்ளார் என்பதுதான் நன்கு விளங்கிக் கொள்ளப்படவில்லை அந்நாள். அக்கடவுள் அருளே அன்போடு கூடிய பேரறிவே என்பது முதலில் விளங்கவில்லை. ஆகையால் அந்த அன்பு உண்டாகி நிறை அறிவால் அருளாய் பழுத்திட வேண்டி திருவருட் பெருஞ்செயல்கள் நிகழலாயினவாம். மேல் உலகம் மக்களாதி உயிரின வாழ்வுக்கு பண்பட்ட பின்னர் வேறு வேறு நிலப்பகுதிகளில் சென்று குடியேறினர். அப்படி சென்றவர்களின் பிற்சந்ததி நெடுங்கால எல்லையில் உருவிலும் தோற்றத்திலும் பழக்க வழக்கங்களிலும் முற்றிலும் மாறிவிட்டனர். மனிதன் முதல் மற்ற உயிரினங்கள் யாவுமே உருவிற் சிறுத்துவிட்டன. மெய்யறிவு சுருங்கிட மனம் புலன் வழி பாய்ந்து அகன்று பரவியதாம். மற்ற ஜீவர்களின் உயிர் ஆற்றல் புலன் வழி சென்றபோதும் இயற்கை நீதிக்குட்பட்டே இருந்ததால் அவைகளின் புற வாழ்க்கை முறையில் மாற்றமின்றி நடந்து வருகின்றதாம். ஆன்மாக்கள் அவ்வவ் அறிவனுபவம் பெற்று பெற்று மேலே மனித பிறப்பை எல்லையை அடைகின்றனவாக காண்கின்றோம். இம்மனித தேகம் ஏற்ற ஆன்மாவில்தான் விசேட சக்தி வெளிப்படத் தொடங்குவதால் பலவாகிய நிலை மாற்றங்களும் வாழ்க்கை முறைகளும் நாளுக்கு நாள் வேகம் கொண்டு சூழ்கின்றனவாம். அக அறிவினர் கண்ட விளக்க முறையால் நம் நாட்டு வாழ்வில் கடவுட்கொள்கை அதிகம் விளங்கியது. அது புலனறிவு விருத்தியாக நேர்ந்த காலையில் உட்சுருங்கியது. புறத்தே கற்பனை கலைகள் வளர்ந்து வளைத்து கொண்டு விட்டனவாம். இன்று மனிதன் தன் உண்மையை முற்றிலும் மறந்து போய் தன்னை தேக வடிவினனாகவே காண்கின்றான், கருதுகின்றான், கொண்டு வாழ்கின்றான். இந்நிலை நம் நாட்டில் இன்று உள்ளது. மற்றைய நாடுகளில் இதனை விட மோசமானதாகவே இருக்கின்றதாம். புறப்புலன் என்ப வாழ்வே அவர்களுடைய குறிக்கோளாய் இருக்கின்றது. ஆன்மஞானம் வெற்று கற்பனை எனக்கூட கருதுகின்றனர் பலர். அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு இயற்கையில் உள்ள பகுத்தறிவுக்கு மேல் ஏறி சற்று நிதானித்து பார்த்தால் உண்மை நன்கு விளங்கும். அடுத்த தலைப்பு உடம்பின் தோற்றம். பகுத்தறிவால் எவ்வளவோ விஷயங்களை அறிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு சில முதலில் நம்ப முடியாதவைகளாய் இருந்தாலும் ஏற்று பலகால் சிந்தித்து தெளியும் போது உண்மை கண்டு ஏற்றுக்கொள்ள முடிகின்றனவாம். அப்படித்தான் ஓர் ஆன்மாவை பற்றியும் சூழ் தேகத்தை பற்றியும் தெளிய வேண்டி உள்ளன. அதற்கு நம் மனித பிறப்பு தேகமே நிறை பொருத்தத்தோடு வழங்கப்பட்டுள்ளதாம். இம்மானிட தேகத்தின் கருத்தொடக்க நிலையை ஆழ்ந்து நோக்குதல் வேண்டும். ஓர் ஆன்மா அணு முதலில் தந்தையின் சுக்கில துளியில் உயிர் சக்தி பெற்று திகழ்ந்து இருந்து தாயின் சுரோனிதத்தோடு முறையாக கூடுகின்ற போது கண்ணிமை பொழுதில் 7/60 பாகத்தில் அந்த ஆன்மாவை சூழ பிரணவச் சுழற்சி ஏற்பட்டு நுண்ணுயிர் உடம்பாக வளரத் தொடங்குகின்றதாம். இவ்வளர்ச்சிக்கு வேண்டிய பூத பௌதிக பொருட்களும் சக்திகளும் தாயின் அம்சத்திலிருந்தே வழங்கப்படுகின்றனவாம். அவை கொண்டு செல்லப்படுகின்ற கொடி வழிதான் கருப்பிண்டத்தின் உந்திக்கொடி சூழலாம், உந்திக்கொடி குழலாம். கருப்பிண்டத்திற்கு பொதுவாக 7ஆம் மாதத்தில்தான் உயிர்ப்பு கருவிகள் வேலை செய்ய தொடங்குகின்றன. ஆதலின் அது தொடங்கும் முன் குறைப்பிரசவமாக பிண்டம் வெளிப்படின் பயனின்றாம். பின்னர் பிறக்கும் சிசுவே உயிரோடு வளரக்கூடும். உலகில் உதித்த பின்பு அந்த ஜீவனுக்கு வேண்டிய பொருட்களும் சக்திகளும் புறத்திலிருந்து ஏற்று அகத்தில் இணைத்து கொண்டு வளர்க்கப்பட வேண்டி உள்ளனவாம். தேக வளர்ச்சியில் பக்குவப்படப்பட உயிர் சக்தியில் உணர்வு கூடி அறிவாய் மலர்ச்சி பெறும். இந்த அறிவு மலர்ச்சியில் அன்பு மணப்பதே பக்குவ நிலையாகும். அவ்வன்பு மனம் வேண்டுதல் வேண்டாமையற்ற சுத்த நிலையில் விளங்கும் போதுதான் அருளாய் காய்த்து பழுத்து முடிவில் கனியும். மனம் பழுக்க ஒரு ஆன்மாவுக்கு மனித பிறவி பல தேவைப்படுகின்றன. ஒவ்வொரு பிறவியிலும் அறத்தாலும் பாவத்தாலும்
இன்ப துன்பச் சூழல்கள் வந்து வந்து தாக்குகின்றன. அந்த இன்பமும் துன்பமும் பலகாலம் பட்டுப்பட்டு உழலும்போது முதலில் இன்பத்தில் விருப்பும் துன்பத்தில் வெறுப்பும் உண்டாகின்றன. அப்படியே துன்பத்தை வெறுத்து ஒதுக்கிவிட்டு இன்பத்தை முயன்று அடைந்தாலும் கூட அதுவும் சிறிதே கால எல்லையில் நீங்கிப் போவதால் அப்படி அடைந்தும் பெரும் பயன் இல்லை என்ற முடிவுக்கே வர நேருகின்றது. ஆகவே அந்த இன்பமும் துன்பமும் நிலையற்றனவையாய் தேர்ந்து தெளிந்து அவற்றை விரும்பிக் கொள்ளாமலும் வெறுத்து தள்ளாமலும் திருவருள் நன்முயற்சி செய்து கொண்டு வாழ வாழ மனத்தில் அருள் பழுக்கின்றதாம். இவ்வருள் விளைவுக்காக வேண்டியே இம்மனித பிறவிகள் தொடர்கின்றனவாக அறிகின்றோம். அருள் விளைவுக்காக வேண்டியே இம்மனித பிறவிகள் தொடர்கின்றனவாக அறிகின்றோம். ஓர் ஆன்மாவுக்கு ஒரு பிறப்பில் ஏற்பட்ட அறிவு வளர்ச்சி அடுத்த பிறப்புருவில் பக்குவ காலத்தில்தான் மேல் ஓங்கும். அக்காலம் உண்டாகும் வரை புதையுற்றே கிடக்கும். ஒரு பிறப்பில் ஒரு மனித ஆன்மாவுக்கு ஏற்பட்ட அறிவு வளர்ச்சி மறுபடியும் அவ்வான்மா ஒரு மனித உடம்பே ஏற்று அறிவு மலரும் போதுதான் விட்ட இடத்திலிருந்து தொடுத்து கொள்ளும். பாவ வினைவசத்தால் அவ்வான்மாவுக்கு மனிதனல்லாத கீழ்ப்பிறவி உண்டாகி விடுமாயின் முன் மனித தேக வாழ்வில் ஈட்டிய அறிவு அனுபவம் அப்பிறப்பில் வெளிப்படுவதே இல்லை. பாவ வினையால் தண்டிக்கப்பட்ட கீழ்ப்பிறவி கடந்த பின்பு மனித தேகத்தில் அனுபவ தொடர்ச்சி காணப்படுகின்றதாம். எந்த விதத்திலும் அந்த அகஞானம் பழுத்து பயன் தராதவரை பிறவித்தொடர் நீங்கவே நீங்காது. மீண்டும் ஓர் ஆன்மாவுக்கு ஒரு பிறப்பில் ஏற்பட்ட அறிவு வளர்ச்சி அடுத்த பிறப்புருவில் பக்குவ காலத்தில்தான் மேல் ஓங்கும். அக்காலம் உண்டாகும் வரை புதையுற்றே கிடக்கும். ஒரு பிறப்பில் ஒரு மனித ஆன்மாவுக்கு ஏற்பட்ட அறிவு வளர்ச்சி மறுபடியும் அவ்வான்மா ஒரு மனித உடம்பே ஏற்று அறிவு மலரும் போதுதான் விட்ட இடத்திலிருந்து தொடுத்து கொள்ளும். பாவ வினை வசத்தால் அவ்வான்மாவுக்கு மனிதனல்லாத கீழ்ப்பிறவி உண்டாகி விடுமாயின் முன் மனித தேக வாழ்வில் ஈட்டிய அறிவு அனுபவம் அப்பிறப்பில் வெளிப்படுவதே இல்லை. பாவவினையால் தண்டிக்கப்பட்ட கீழ்ப்பிறவி கடந்த பின்பு மனித தேகத்தில் அனுபவ தொடர்ச்சி காணப்படுகின்றதாம். எந்த விதத்திலும் அந்த அகஞானம் பழுத்து பயன் தராதவரை பிறவித்தொடர் நீங்கவே நீங்காது. இந்த விதிமுறையை அறியாமலும் விருப்பு வெறுப்பு காரணமாயும் அவக்குவ அவாமதி கொண்டு ஊழை வெல்ல முனைகின்றவர்கள் அடைகின்ற பயன் அற்பமேயாம். இவர்களுடைய முயற்சியால் விரும்பும் பயன் ஓரளவு அடைந்து விட்டாலும் கூட அதில் வரும் இன்பமும் பயனும் விரைவில் கெடுகின்றதால் என்ன நன்மையோ? அவ்விதி வகுத்த பதியின் திருவுள்ளம் அம்மனிதன் அருள் வண்ணமாய் பழுக்க வேண்டும் என்று இருக்க அப்படி ஆக முயல்வதென்றோ அறிவுடைமை? அவ்விதி வகுத்த பதியின் திருவுள்ளம் அம்மனிதன் அருள் வண்ணமாய் பழுக்க வேண்டும் என்று இருக்க அப்படியாக முயல்வதென்றோ அறிவுடைமை? அதை விடுத்து மருள்மதி முயற்சியால் முயங்கலும் கயங்கலும் அறிவுடைமையாகுமா? ஒரு காலும் ஆகாது. மனிதர்களாய் பிறந்து பக்தி உள்ளம் படைத்த சில ஆன்மாக்கள் தம் இஷ்ட தெய்வத்தினின்று தம் இஷ்ட தெய்வத்தினிடத்து தாம் இனி பரமபத வாழ்வில் விளங்கிடவும் இவ்வுலகில் வந்து பிறவி ஒன்றும் எடுக்காமல் இருக்கவும் வேண்டிக் கொள்கின்றார்கள். மனிதர்களாய் பிறந்து பக்தி உள்ளம் படைத்த சில ஆன்மாக்கள் தம் இஷ்ட தெய்வத்தினிடத்து தாம் இனி பரமபத வாழ்வில் விளங்கிடவும் இவ்வுலகில் வந்து பிறவி ஒன்றும் எடுக்காமல் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகின்றார்கள். இவ்வேண்டுகோள் திருவருளால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று உள்ளுணர்ந்து விசாரித்து பார்த்தல் நல்லது. நம் பரமான்மபதி மனிதனுக்கு அருள் ஞானம் வழங்கி தன் மய வாழ்வில் விளங்கச் செய்ய உள்ளதுதானே உண்மை. அந்த அருள் ஞானானுபவம் இந்த மனித பிறப்புருவில் வாழ்வதில்தானே நிலைத்து விளங்கும். இதனையே வேண்டாம் என மறுத்து உள் அழுந்தி விடுவதால் அருளாணைக்கு மாறாக
போக நேருதல் கூடும். அதனால் இப்படி பிறவி வேண்டாம் என்று வேண்டிக் கொள்ளுகின்ற பக்த சிகாமணிகளை அவர்களின் இஷ்டப்படி தன்னில் ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகின்றார். இதனால் என்ன நன்மை உண்டாகின்றது? எப்பொழுதும் பூரணமாய் உள்ள பதி அந்த ஆன்மா வந்து ஐக்கியப்படுவதாலோ ஐக்கியப்படாமல் இருப்பதாலோ சிறிதும் மாற்றமில்லாது இருக்கின்றார். இதனால் அந்த குறிப்பிட்ட ஆன்மாதான் நஷ்டப்பட்டு சூனியமாய் போய்விடுகின்றதாம். ஆன்ம நஷ்டத்தை புற உலகம் பரமபத வாழ்வாக கருதி கொண்டாடுகின்றது. உண்மையில் ஆன்மாவுக்கு தனித்த ஒரு இருப்பும் இல்லை, ஆகையால் வாழ்வும் இல்லையாம். இப்படிப்பட்ட பல ஆன்மாக்களை தன்னில் ஐக்கியப்படுத்தி கொண்டும் தனித்திலங்கும் நம் பரமான்மபதி இப்பொழுது ஆன்ம நஷ்டம் உண்டாகாதபடிக்கு அனகமுற்று விரிகின்றார். இதனால் ஓர் ஆன்மா பரமான்ம தொடர்புடன் ஒன்றி விளங்கி ஆனந்த வாழ்வில் என்றும் ஓங்க வல்லதாகின்றதாம். இதுவே தனியொரு ஆன்மாவுக்குரிய பேரின்ப லாபமாகும். இப்பேரின்ப பெருவாழ்வு நிலையை அறியாத அந்த பக்தமணிகள் மறைவுற்றது திருவருட்சம்மதம் அல்லவாம். அதுபோல் திருத்தொண்டு புரிந்து கொண்டே இருக்கவும், திருவடியை மறவாது போற்றவும், மேலும் மேலும் பிறவியே வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்ற தொண்டர் குழாத்திற்கும் அப்படியே கருணை பாலிக்கின்றார் நம் பதி. ஆனால் இதிலும் ஓர் ஆன்மாவுக்கு ஒரு நிலையான தேக வாழ்வு ஏற்படாததாலும் பல்வேறு அவத்தைகளுடைய பிறப்பு இறப்புகள் உண்டாவதாலும் ஒவ்வொரு பிறப்பிலும் அறியா பருவத்திலும் விளைவு இல்லா காலத்திலும் திருத்தொண்டுக்கும் தியான வழிபாட்டிற்கும் தடைகள் நேர்ந்து விடுகின்றனவாம். ஆகையால் ஆண்டவரிடத்து வேண்டி பெறுகின்ற இப்பிறப்புகளாலும் ஓர் ஆன்மாவுக்கு நிலையான ஆன்ம இன்ப லாபம் உண்டாகின்றதில்லை என்பதே உண்மையாம். புழுவாய்ப் பிறக்கினும் புண்ணியா ஒன்றன் இணையார் திருவடி மறவாதிருக்க வரம் தரல் வேண்டும் என வேண்டுகின்றார் அப்பரடிகள். என்றும் திருவடியை மறவாதிருக்க வேண்டுமென்பதே அவருடைய விருப்பம். அப்படியே மறவாதிருக்க வேண்டுமானால் தாம் கொண்டுள்ள மனித தேகத்தை இழக்காமல் இருந்தால்தானே முடியும். அத்தேக இழப்பில் கடவுட்சிந்தனையும் மறைந்தன்றோ போகும். அன்றியும் மனித பிறப்பு தேகம் அல்லாது மற்ற புழு வடிவமோ வேறு எந்த ஒரு பிறவி தேகமோ சூழ்ந்திட்டாலும் அந்த ஆன்மாவுக்கு திருவடியை நினைக்கும் ஆற்றல் ஏது? ஆகையால் அதனை மறவாதிருக்க மனித பிறவி தேகத்திலேயே நம் பதி வாழச் செய்வார் என்ற திட நம்பிக்கையோடுதான் அக்கோரிக்கை விடுத்தார் என கொள்ள வேண்டும். புழுவாய் பிறக்கினும் மறவாதிருக்க வேண்டுமோ? மறவாதிருக்க செய்ய வேண்டுவது பதியின் கடமையாய் ஆகிவிடுவென்றால் எவ்விதத்தும் அவ்வான்மாவை கீழான பிறவி தேகத்தில் செலுத்த மாட்டார் என்பது திண்ணமாம். ஆகையால் அந்த பரமபதி அவ்வாகீசராய் விளங்கிய ஆன்மாவின் வேண்டுகோளை ஏற்று அருள் செய்தாரா என தெளிதல் நன்றாம். ஆம், அவரது விளைவின் வண்ணமே அத்தேகத்தில் இருக்கும் வரை தம் திருவடியை மறக்காமல் இருக்கச் செய்திருந்தார். அந்த மறவாமையோடே தன்னில் ஐக்கியப்படுத்தி கொண்டபோது அந்த மறவா எண்ண அலையும் அதிசூக்கமுமாய் ஒடுங்கிட உட்பதிவாகி போய்விட்டதாம். அப்படி மறைந்து கிடந்த சூக்கும எண்ண அலை பிரிதொரு ஆன்ம அணுவில் தக்க காலத்தில் வெளிப்பட்டு விளங்கி வரலானது. அப்படி ஒவ்வொரு பிறப்பிலும் அம்மறவாமை ஒடுங்குவதும் விரிவிதமாயிருந்து இது சமயம்தான் என்றும் ஒடுங்கி மறையாது விளங்கிற்கான சுத்த சன்மார்க்க திருவுருவம் கொள்ளுகின்றதாம். திருநாவுக்கரசர் அந்நாள் வேண்டிய வரம் அன்றே கொடுக்கப்பட்டு விட்டதென்றாலும் இந்நாள் வரை அது விரிவதும் மறைவதுமாகவே இருந்தது என்றும் இப்பொழுது முதலே மறைதலின்றி எப்பொழுதும் விளங்கிற்கான சுத்த சன்மார்க்க அருள் வழி உடம்பு வழங்கப்பட்டு அவ்வேண்டுகோள் பூர்த்தி செய்யப்படுகின்றது என்றும் அறிந்து கொள்வோமாக. இத்தருணத்திலிருந்து ஒவ்வொரு ஆன்மாவும் ஆண்டவர் திருவடியை மறவாதிருக்க, இரவாதிருக்க, மேற்பிறவாதிருக்க சுத்த உடம்பு வழங்கப்படுவது சத்தியமேயாம். அடுத்த தலைப்பு ஆன்மாவுக்கு அழியா உடம்பு.
புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. திருக்குறள். இவ்வளவு நாட்களாக இம்மனித உடம்பாகிய சிதையும் சிற்றில்லில் ஒரு மூலையில் ஒளிந்து வாழ்ந்திருந்தது. மேலும் மேலும் இதுபோன்ற அழிவுடம்பை நாடிச் சென்று பிழைத்து வந்த ஆன்மாவுக்கு இன்னும் ஒரு நிலையான இல்லம் சொந்தமாக கிடைக்கவில்லையே அந்தோ என்று இறங்கி உரைத்துள்ளார் திருவள்ளுவர். அவர் லட்சியமாக கொண்டிருந்த அழியா வீடு ஆண்டவர் திருவடியே. அதில் கலந்து ஒன்றி மேல் ஒரு தேகம் எடாது போதலே நிலையான வீடு பேராக கருதப்பட்டது அன்று. இது இன்று சுத்த சன்மார்க்க விசேட அருளால் அந்த கடவுட்கலப்புடன் புற உடம்பையே சுத்த சுக ஞான சொந்த உடம்பாக மாற்றிக்கொண்டு நித்தியானந்தமாய் வாழ நேருகின்றதாம். இந்த அருட்ஜோதி புக்ககத்தில் நம் அகமுடையானோடு இரண்டர கலந்து அழியா பேரன்பில் இனி வாழ்வோம் ஆக. அடுத்த தலைப்பு ஆன்மா ஏகமே அநேகம். பரமான்மபதி ஒருவரே நித்தியமாக சத்தியமாக உள்ளவர் ஆதலின் அவர் ஏகம் என்பது எல்லோரும் அறிவர். அந்த ஏகநாயகனே எங்கும் எக்காலத்தும் ஒவ்வொரு ஆன்மாவாயும் இருந்து கொண்டு பலவாகிய தேகங்களை ஏற்பதும் விடுப்பதுமாய் இருக்கின்றார் என்பதும் உண்மையே. ஆகையால் ஆன்மாக்கள் அனந்தமாய் தோற்றுகின்றன. திருவருட்பூர்ணத்தாலே ஓர் ஆன்மா பரமான்மாவோடு இரண்டற்று இலங்கும் சுத்த தேக வாழ்வு பெறுகின்ற போது ஏகபரானந்த நிலையை அனுபவிக்கின்றதாகும். அதாவது தானே எங்குமாய் உள்நின்று அனகானந்த வாழ்வு கொண்டு விளங்குவதாய் அனுபவிக்கப்படுகின்றதாம். அவ்வான்மா இந்நிலையில் ஏகானுபவம் கொண்டு திகழலால் தானே எல்லா ஆன்மாவாயும் தன்னை அன்றி அயலாக பிரிதொன்று இல்லாததாகவும் அறிகின்றதாம். இதனால் இதுவரை தோன்றி இருந்து மறைந்து போன எல்லா ஆன்மாக்களும் இப்பொழுது உலகில் வாழுகின்ற ஆன்ம கோடிகளும் இனியும் அளவு கடந்த நெடுங்காலத்தில் தோன்றுகின்ற எண்ணிலி கோடி ஆன்மாக்களும் தன்னை அன்றி மற்ற ஒன்றாக இல்லை என தெளிந்து கொண்டு விளங்குகின்றதான் சுத்த சன்மார்க்கி. முன்வந்த பலவாகிய ஆன்மாக்களில் தானே அதுவாய் வாழ்ந்து பெற்று திரட்டிக்கொண்ட அருள் அனுபவத்தால் இன்று அழியாத சுத்ததேகம் ஏற்படுகின்றது. ராமலிங்க அடிகளார் என்று விளங்கிய ஓர் ஆன்மாதான் இந்த சுத்ததேக அனுபவம் பெற்று திருவருட்பிரகாச வள்ளலார் என்றாகி விளங்கிக் கொண்டிருக்கின்றதாம். நம் பரமான்மவதியே ராமலிங்க ஆன்மாவாய் தோன்றி திருவருட்பிரகாச வள்ளலாராகி தன்னையே எங்கும் வழங்கிக் கொண்டிருக்கின்றதாகும். திருவருட்பிரகாச வள்ளல் வடிவம் சுத்த தேக நிலை. இனி ஒவ்வொரு ஆன்மாவும் இச்சுத்த தேக நிலை பெற்று திகழப்போவது திருவருட்பெருஞ்சோதிபதியின் பேராணையாகும். ஆகவே நம் சுத்த சன்மார்க்கத்தில் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி பதி ஏகராய் இருந்து கொண்டு அநேகமாம் சுத்த சன்மார்க்கிகளாய் வெளிப்பட்டு திகழப்போகின்றது சத்தியமாம். ஆகவே நம் சுத்த சன்மார்க்கத்தில் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதிபதி ஏகராய் இருந்து கொண்டு அநேகமாம் சுத்த சன்மார்க்கிகளாய் வெளிப்பட்டு திகழப்போகின்றது சத்தியமாம். இவ்வுண்மையை அறிந்து இந்நெறியை மேற்கொண்டு எல்லோரும் ஒத்து வாழ்ந்தால் உலகெல்லாம் பெருநன்மையும் பேரின்பமும் பெற்றுத்தான் ஆக வேண்டும். இது திருவருள் ஆணை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.